ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாஸ்டர் மனோ. நான் உங்கள் மானசா. மார்க்கெட்டில் நம்முடைய கண்களில் பட்டும் நம்ம பார்த்தும் பார்க்காம கடந்து போகக்கூடிய பல உணவுப் பொருட்கள் இருக்கின்றன. அதில் சில நட்ஸ் அண்ட் சீட்ஸ்களை வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருப்போம். ஆனால் அதில் இருக்கிற சத்துக்கள் என்ன, அதை எப்படி சாப்பிட்றதுங்கிறத நாம தெரியாமல் இருந்திருப்போம். இந்த வீடியோவில் நாம் 5 விதமான நட்ஸ் அண்ட் சீட்ஸ்களோட ஆரோக்கிய நன்மைகளை தான் பார்க்க போகிறோம். மாஸ்டர் மனோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆரோக்கியம் தரக்கூடிய 5 நட்ஸோட ஆரோக்கிய நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாதாம். இப்போ பாதாம்ங்கிறது அது எல்லாரும் இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்குது பாதாம் சாப்பிட்றதுக்கு. அந்த பாதாமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது கண்ணு ஷேப்பில் இருக்கிறதுனால ஐஸுக்கு ரொம்ப நல்லது. நம்ம இப்போல்லாம் நிறைய செல்ஃபோன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கண்ணுக்கு நிறைய ஸ்ட்ரெயின் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது. நமக்கு ரொம்ப கண்ணு ரொம்ப லெத்தர்ஜிக் ஆகிடுது. அதாவது பார்த்தீங்கன்னா தளர்ந்துருது, விஷன் டிஸ்டர்பன்ஸ் வருது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இப்போ செல்ஃபோன் ஒரு இன்றியமையாத தேவையாயிடுச்சு. அப்போ நம்ம டெய்லி ஒரு 5 முதல் 10 பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு அதில் மேல் தோலை எடுத்துகிட்டு தான் சாப்பிடணும். மேல் தோலில் டேனிக் அப்படிங்கிற ஒரு ஆசிட் இருக்குது. அது நம்மளுடைய ஜீரணத்தை கோளாறை ஏற்படுத்தக்கூடியது. அதனால் அந்த தோலை எடுத்துட்டு நம்ம அந்த பாதாம் பருப்பை சாப்பிடும்போது அதில் இருக்க பெனிஃபிட்ஸான விட்டமின்ஸு, பயோட்டின் இருக்குது. அதில் ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் எடுத்துக்கும் போது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லா நன்மைகளும் ஏற்படுது. அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு உள்ளே நடக்கக்கூடிய இன்ஃப்ளமேட்ரிக் எஃபெக்ட்ஸ் எல்லாம் குறைக்குது. அதுக்கப்புறம் குழந்தைகள்லாம் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு ஞாபக சக்தியை தூண்டுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல மலமிளக்கியாகவும் இந்த பாதாம் பருப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது. நைட்டில் நம்ம ஈவினிங்கில் இந்த பாதாம் பருப்பு ஊற வச்சு சாப்பிடும்போது அது நமக்கு பல நன்மைகளை ஏற்படுத்துது. நல்ல சவுண்ட் ஸ்லீப்பை கொடுக்குது. இந்த பெனிஃபிட்ஸ்லாம் பாதாம் பருப்பில் இருக்குது. நம்ம பார்க்க போகிற நட்ஸ் என்னென்னா வால்நட்டு. வால்நட்டினுடைய பயன்கள் சொல்லி மாளாது. ஏன்னா அவ்வளோ நன்மைகள் இருக்குது வால்நட்டில். வால்நட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அது நம்மளுடைய பிரெயின் ஷேப்பில் இருக்கும். அந்த வால்நட்டை நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடணும். காலையில் வெறும் வயிற்றுல நம்ம சாப்பிடும்போது நம்ம கட்டு அதாவது ஜீரண மண்டலத்தை அது நல்லா வச்சுக்குது. அதுக்கப்புறம் முடி வளர்ச்சி, அதாவது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட்டை தருது. அது தலை முடியை நல்லா க்ரோத் பண்ண வைக்குது. அப்புறம் டேண்ட்ரஃப் இல்லாமல் பார்த்துக்குது. அது பொடுகு இல்லாமல் பார்த்துக்குது. அதுக்கப்புறம் நல்ல மூளை ஷேப்பில் இருக்கிறதுனால நமக்கு ஞாபக மறதி குறைக்குது. ஞாபக மறதி இல்லாமல் பார்த்துக்குது. வயதானவர்களுக்கு வரக்கூடிய அல்சைமர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஞாபக மறதி, அம்னீஷியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வியாதியை கூட இது நல்ல முறையில் கட்டுப்படுத்துது. அதுக்கப்புறம் கேன்சர் பேஷண்ட் இந்த வால்நட்டை எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த கேன்சர் செல்ஸை அழிக்கக்கூடிய ஒரு பண்பு இந்த வால்நட்டு இருக்குது. இவ்வளோ நன்மைகள் வால்நட்டில் இருக்குது. சியா சீட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சியா சீட்ஸுங்கும் போது அதனுடைய பெனிஃபிட்ஸ் இப்போ நிறைய பரவலாக எல்லா இடத்துலையும் பரவி வருது. நீங்கள் இப்போ ஹோட்டலில் போயிட்டு ஒரு ஃபலூடா சாப்பிட்டா கூட அதுலேயும் சியா சீட்ஸ் போடுவாங்க. அப்புறம் எந்த ஜூஸ்லேயும் கூட போட்டு தருவாங்க. அப்புறம் அந்த ஜிகர் தண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுலேயும் போடுவாங்க. அது ஒரு விதை. அது அதில் பெனிஃபிட்ஸ் ஏராளம் இருக்குது. சியா சீட்ஸை நம்ம ரெகுலராக அப்படியே ராவாகவும் சாப்பிட்லாம். அதை ஏதாவது ஜூஸில் ஆட் பண்ணியும் சாப்பிட்லாம். அதை ஊற வச்சும் நம்ம அந்த தண்ணியை குடிக்கலாம். அதில் என்னென்ன பயன்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சியா சீட்ஸில் இப்போ வெயிட் அதிகமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா தொப்பை முதற்கொண்டு நமக்கு நல்லா வெயிட்டை நல்லா குறைக்க உதவுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹை கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கவங்க இதை எடுத்துக்கும் போது கொலஸ்ட்ரால் லெவல் நல்லா படிப்படியாக குறையுது. அதுக்கப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க எடுத்துக்கலாம். தென் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லா உதவுது. சியா சீட்ஸ் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். டேண்ட்ரஃபை கட்டுப்படுத்துது. அதுக்கப்புறம் இது எல்லாருமே எடுத்துக்கலாம். இந்த சியா சீட்ஸில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது. 4ஆவதாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு நட்டு தான் கேஷ்யூ நட்டு. முந்திரி பருப்பு எல்லா இடத்துலையும் பரவலாக கிடைக்கக்கூடியது. நம்ம வீட்லேயும் இருக்கும்.
இது வந்து 5 to அதாவது 5லேருந்து 10 பருப்பு வரைக்கும் டெய்லி சாப்பிடலாம். இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ப்ரோட்டீன்ஸ் லெவல் அதிகமாக இருக்கனால இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது. அதனால் ஒரு கை நிறைய எடுத்துகிட்டு நான் சாப்பிடுவேன்னா சாப்பிடக்கூடாது. அது அப்படி சாப்பிடும்போது நமக்கு வந்து வயிறு ப்ராப்ளம், வாயு ப்ராப்ளம்லாம் ஏற்படும். அதனால் வந்து அதை வந்து லிமிட்டாக தான், ஒரு நாளைக்கு 5 முதல் 10 பருப்பு தான் எடுத்துக்கணும். இதில் வந்து காப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மினரல் இருக்குது. அது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, நம்ம ஹேரினுடைய கலர், அதில் வந்து மெலனின் ப்ராடக்ட் இருக்குது. அது வந்து ஹேரில் இருக்கக்கூடிய நம்ம கலரை வந்து தக்க வச்சுக்கொள்ள உதவியாக இருக்குது. அந்த கொலாஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கேல்பில் ஹேர் க்ரோத்துக்கு யூஸ் ஆகக்கூடிய அந்த கொலாஜனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி நல்ல ஹேர் க்ரோத்துக்கு வந்து நல்லா உதவுது. இது வந்து நம்ம ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிறதுனால நல்லா எக்ஸசைஸ், அதாவது ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க ஸ்போர்ட்ஸ் மேன் எல்லாருமே டெய்லி நல்லா எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா மசில் க்ரோத்துக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். 5ஆவதாக நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு நட்ஸ் என்னென்னா கிரவுண்ட் நட்ஸ், நிலக்கடலை, வேர்க்கடலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பருப்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிலக்கடலை வந்து ஒரு கைப்பிடி அளவு இருக்கிற நிலக்கடலையிலே நமக்கு வந்து 9.5 கிராம்ஸ் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இதில் வந்து பொட்டாசியம், கால்சியம்லாம் அதிகமாக இருக்குது. நம்ம முட்டி வலி அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பி விட்டமின்ஸ் நிறையா இருக்குது. பி விட்டமின்ஸ்னு பார்த்தோம்னா B1, B3, B6, B12 அந்த மாதிரி எல்லா விட்டமின்ஸும் அதில் வந்து நிறைய அளவில் இருக்குது. இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது இந்த பருப்பை ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு டயபெட்டிஸை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்களும் இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் விட்டமின் இ இருக்கிறதுனால இது வந்து நம்ம கொலஸ்ட்ரால் லெவலை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம்லேருந்து ப்ராப்ளம் வராமல் காப்பாற்றுது. அதுக்கப்புறம் வந்து மெமரி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இப்போ குழந்தைங்களுக்கெலாம் நம்ம வந்து இப்போ வேர்க்கடலை உருண்டை கொடுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம வந்து இப்போ வந்து பிஸ்கெட், சாக்லேட் அதெல்லாம் அதுக்கு பதிலாக நம்ம வந்து நிலக்கடலை உருண்டை, அந்த மாதிரி கடலை உருண்டை கொடுத்தோம்னா அவங்க வந்து க்ரோத்துக்கு வந்து நல்ல இதாக இருக்கும். அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் நிறைய இருக்கிறதுனால எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு வந்து கூட்டி கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கொலஸ்ட்ரால் லெவலில் குறைக்கிறதுனால நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த பருப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பருப்புகளை வந்து நாம் அடிக்கடி உட்கொள்வதால் ஜீரண மண்டலத்தில் ஏற்படக்கூடிய தொற்றானாலும், கேன்சர் ஆனாலும், அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஏற்படக்கூடிய பல வியாதிகள், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் எதுவாக இருந்தாலும் அந்த வியாதிகளிலிருந்து நம்மளை வந்து தற்காத்து கொள்ளவும், அந்த வியாதிகளில் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை வந்து தடுக்கவும் இந்த 5 நட்ஸுகளும் நமக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மாஸ்டர் மனோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.